என்னன்ற ஃபேஸ்புக்கில் ரிசல்ட்ஸ் வந்துடுறேன் வெளியில் என்ன எடுத்தாங்களோ வரிக்கையில் அங்கே இண்டெக்ஸ் நம்பர் தெரியல இவங்க தந்திருந்தாலும் அடித்து பார்த்துக்கலாம் இப்போ முயல் எண்ணெயா தொடிக்கிறான் எப்படி என் கால் பண்ணுறானே ஹலோ ஹலோ சார் அதான் சொல்கிறா தம்பி சொல்கிறேன் சார் ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்துட்டான் சார் ஓ பார்த்தேன் இப்போ தான் பார்த்தேன் உங்களோட நம்பர்களும் இல்லை 3A வந்துருக்கு சார் சந்தோஷம்டா சந்தோஷமா சரி சார் நன்றி சரிடா ஓகேடா ஓகே அப்பாடியா ஒத்தன் 3 எடுத்துட்டான்டா நானும் போடலாம் மற்றது ஒன்றும் எடுக்குது இல்லை பாப்பா வெயிட் பண்ண வேறு எடுக்குங்கள் தானே உங்களை குளறிக்க வைக்குது அந்த பிள்ளைங்க எடுத்தது அடி விழுகுதோ அப்போ என்னோட டியூஷனுக்கு வந்திருக்கோம் ராதாவே என்ற பிள்ளை படி யார் எடுக்கிற இந்த பிள்ளை ஹலோ சொல்லுங்கம்மா ஹலோ சார் சொல்லுங்க என்ன மாதிரி சார் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு சார் அதான் உங்களோட ரிசல்ட் தான் வெயிட் பண்ணேன் என்ன ரிசல்ட் வந்தது எனக்கு சார் 2AB வந்திருக்கு சார் 2ABயோ என்ன ஒரே மிஸ் பண்ணிட்டியல் உங்களோட படம் தான் சார் ஆனால் எனக்கு பி வந்து பெரிய விஷயம் சார் அதில் சரியா உங்களால தான் சார் சரி கொஞ்சம் ஊண்டி படிச்சுக்கலாம் சரியா சரி சார் சரி ஓகே வாழ்த்துக்கலாமா வாழ்த்துக்கலாம் நன்றி சார் ஓகே பி எடுத்து வச்சுக்குது சரியா இது ஹலோ ஹலோ சார் சொல்லுப்பா சார் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு சார் நான் தொண்டாடி போட்டுது போட்டு அடி விழுந்தது இல்லை சார் எனக்கு சந்தோஷம் சார் என்ன சார் என்ன சார் சார் எனக்கு 2AB சார் 2ABயா உங்களோட பாடமே சார் வாழ்த்துக்கள் சந்தோஷம் நன்றி சார் சரியா சரியா சார் பின்னர் கண்டோஸோட வாங்க சார் சரி வா நான் வீடு அனுப்பினேன் சரியா பாடியா அடுத்த கோல் வருது ஹலோ சந்தோஷமா என்ன இந்த சிட்டி சிரிக்கிறான் இவன் என்ன எடுக்கிறான் இவன் பாஸ் பண்ண மாட்டானே ஹலோ ஹலோ தண்ணியை குடிச்சிருக்காத என்ன சொல்லு சார் ரிசல்ட்ஸ் வந்துட்டு சார் என்ன ரிசல்ட் வந்தானு சார் ஃபெயில் சார் தெரியும் தானே நீ வெயில தெரியும் தானே நீ எடுக்க யோசிச்சுனா எல்லாம் ஃபெயிலா இல்லாடி இல்லை சார் 2 வாரம் சி சார் 1 வாரம் உங்களோட வாரம் மட்டும் ஃபெயில் வந்துருக்கு சார் எங்க வகுப்புல வந்து அந்த பட்டைப்பினால தெரியுறேன் நீ படிக்க போறேன் என்ன நிறைய உலக நினைச்சது கேட்குது அம்மா சார் உன்னை பெற்றதுக்காக அழகக்கூடாது உன்னை சாக்காட்டும் நான் போன சிம்மா எடுக்கிறவே சரி இவன் எல்லாம் இந்த ரிசல்ட் சொல்லி கொண்டு ஃபோன் பண்ணி சும்மா இவ்வளோ பேர் எடுத்துட்டாங்க பரவாயில்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு இங்கே பெருமையும் ஃபேஸ்புக்கில் பீத்தினா தான் சரி அப்போ தான் நிறைய பேர் பார்த்துட்டு பிறகு பெறுவாங்க போடுவோம் என்னென்ன போடுவோம் என்னிடம் படித்த மாணவர்களில் அந்த ஸ்கூலில் 3A மற்ற இந்த ஸ்கூல்லேயும் 2AB பிறகு அங்காளி ஸ்கூலில் அங்காளி ஸ்கூலில் வந்து 3A பெற்றுள்ளனர் அதே மாதிரி அந்த 2AB பெற்றுள்ளனர் அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறேன் படிக்கும்போது அவர்கள் திறன்பட படித்தனர் அதனால் சிறப்பு தேர்ச்சி அடைந்துள்ளனர் வாழ்த்துக்கள் தட்டி விட்டாச்சு அப்பா இப்போ தான் மனசுக்கு நிம்மதி என்னட்ட படித்தேன்னு போடைக்கு தான் ஒரு நிம்மதியாக கிடக்கு சரி இனி எங்கட வேலையை பார்ப்போம் மிச்ச பிள்ளைலாம் படிப்பிக்க சரி நல்ல போஸ்டர் போட்டிருக்காங்க என்ன இது யார் அப்போ இந்த சித்தப்பர் போட்டிருக்கிறார் இந்த அண்ணன் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்ல எல்லாம் 3A எடுத்தனா நான் படிப்பிச்ச பிள்ளையெல்லாம் 3A எடுத்திருக்காங்க இந்த காட்டும் பந்தா காட்டி வச்சு உங்கள் எத்தனை 3-4 போஸ்ட் 3A 2AB காட்டு மாத்த நாளை பின்னர் ஆண்ட வீட்டை போந்தானே கொஞ்சம் கவனிச்சுருக்கோம் மாலை The next day. சித்தப்பா சித்தப்பா சித்து சித்தா வாடா என்ன என்ன நடக்குது என்ன நடக்குது பேப்பர் செட் பண்ணி கொண்டுக்கிறேன் சியா அப்புறம் என்ன இஞ்சாலி பக்கம் என்ன இங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் கடுமையாக போஸ்ட் இல்லாமல் வருது அது ரிசல்ட்ஸ் வந்தே இல்லை நல்ல ரிசல்ட்ஸ் வச்சுருக்காங்க என்ன 3A 2AB 3A எடுத்துக்கிறாங்க எத்தனை பேர் படித்தவங்க உங்கள்கிட்ட
நெட் ஒரு 25-30 பேர் 30 பேர் வந்திருப்பாங்க. சியா மிச்சம் எல்லாரும் என்ன பி தானோ சி தானோ இல்லை ஃபெயிலும் விட்டுருக்காங்களோ? அங்கால சிஎல்லாம் கிடக்குது, சிஎஸ்சி கிடக்குது, மற்ற கொஞ்சம் ஃபெயில நிற்கிது. அப்போ எத்தனை ரே எடுத்தோம் உங்களோட பாடம்? போட்டன் ஏதோ 4 பேர் 4 பேர் மிச்சம் 21 பேர் ஃபெயில் போலையா? கொஞ்சம் பிஇ எடுத்துக்கிறாங்களே இல்லை? சியா பிஇ எடுத்துக்கான். அந்த இவர் இல்லை ஃபெயில் இல்லை, பாசம் பண்ணிக்கிறாங்க ஒரு 5 பேருக்கிட்ட ஃபெயிலும். அந்த இவர் சகுனத்தாட்ட படியும் ஃபெயில் ஆகணும். அந்த அந்த கழிவோ அது படிக்க மாட்டுது. இவனுக்கு என்ன டே வந்த இந்த சிதம்பரத்தின் 2வது படிக்க என்ன டே வந்தான்? அவன் படிக்க மாட்டான், சும்மா சுற்றி வந்துருவான். இது கடைசி இந்த படிச்சுக்கிறான். எனக்கு என்னது இங்கே நீங்கள் அந்த அண்டைக்கு நான் நிற்க குதிரையை பற்றி ஏதாச்சும் ஒன்று குதிரையை ஒன்று பாஸ் பண்ணலாம். அது சும்மா கதைக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் எனக்கு உங்களை பெரிய நீங்கள் குதிரை ஓடி தானே வந்தீங்க. விசர் கதை வெளுத்து விட்றோம். எங்க ஓடையில இந்த பின் ஸ்கூல்ல இருக்கு குதிரை. மாமன் மேல தானே நீ கதைக்கிறது வந்தீங்க. எனக்கு அப்பா என்ன சொல்லிட்டாருல்ல, நீங்க குதிரை வேலை வெட்டியில சும்மா கதைக்கிறாங்க. நீங்க நைஸா சொல்லி கொடுத்துருப்பியல். என்ன உங்களை எல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பங்க பாஸ் பண்ண வச்சிருக்காங்க. நீங்க என்ன சும்மா அவங்க சும்மா விளங்கப்படுத்த ஒழுங்கா படிக்கணும். தெரியும் சித்தப்பா, படிக்கிற வடிகள் ராத்தி வேற தேவையில்லை, நல்ல வடிவா படிக்குங்க. விளங்கப்படுத்தி விடுவோம். படிக்கிற வடியா அவங்க சிலபஸ் தெரியுமே. அப்ப படிப்பு படிக்காத வடிகளை பாஸ் பண்ண வைங்க. அவங்க எடுத்து படிக்கணும். படிக்கிற படிகள் படிச்சா பாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெரிய ஊக்கம் எல்லாம் தேவையில்லை. படிக்க வேணும், இங்க இருந்தாலும் படிப்பான். சித்தப்பா நீங்க சும்மா உங்களால தானே 100% பாஸ் பண்ண மாதிரியே உங்களை படிக்கிற படிங்களை நாங்க விளங்கப்படுத்தணும். படிக்காத படிகளுக்கு சேர்த்து தான் விளங்கப்படுத்தினேன். அப்பயே படிக்காத படிகள் பாஸ் பண்றாங்க. கோதாரி விழுந்தவங்க படிக்கிறாங்க இல்ல. அதான் நான் சொல்றேன், படிக்கிற படிகள் படிக்கிறாங்க. கொண்டே கொப்பிய முடி வச்சு உண்மை தான். இப்ப நீ படிக்கிறீங்க, கொண்டே கொப்பிய முடி வைக்கிறே இல்ல. நான் உன்னட்ட படிக்க அப்படியே எடுத்தேன். நான் அந்த பாடத்துக்கு உன்னட்ட படிச்சிருந்தா நானும் இங்கே பர்சனல் கிளாஸ் கொடுக்க வந்தா தெரியுமே. நான் படிப்பிச்ச ஒரு படியும் தான் செட் பண்ணி விட்டுனேன் பர்சனல் கிளாஸுக்கு. அதான் நாங்க அவன் முழுக்க எல்லாம் புலபுலியா எல்லாம் இப்பதான் பெருமை பேசினா படிக்கிற படி என்ன இப்ப எனக்கு குதர்க்கமா கதைக்கணும் கதை. நான் வடிவா படிப்பேன், நான் பாஸ் பண்ணிட்டேன். நீங்க சும்மா அவங்க படிக்கிறேன் வடிவா ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஓஎல் எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து இல்லை வடிவா அந்த டியூஷன் எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்க. அவன் வடிவே அவனு முயற்சி சுய முயற்சி அவன் நல்லா வந்துட்டான். உங்களோட பங்கு ஏதோ ஒரு 5-10%. சரி, நான் உங்களை விட்டு தரையில ஒரு 5-10% உங்களோட பங்கு இருக்கும். இல்ல யார் ஐயா டீச்சர்கிட்ட படிக்கிறான் ஐயா, எல்லாம் வடிவா சுய முயற்சி பாஸ் பேப்பரை செய்தானே ஐயா படிக்கிறாங்க. வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. நாங்க போடுறோம் என்ன வந்து பாஸ் பண்ண வந்தாலும் நான் பாஸ் பண்ணிருக்கான் போடுறோம். அதுல என்ன இருக்கு? அப்ப நானும் சும்மா சும்மா வந்து போட்டுட்டு பாஸ் பண்ணேன். அப்ப நீங்க இதையும் போடுங்களேன் சேர்த்து. இவன் என்னட்ட வந்ததாலாம் ஃபெயில் விட்டவன் அதையும் போடுறது. அது போடுறது அவன் ஃபெயில் விட்டான். நீங்க பாஸை மட்டும் போட்டுல எல்லாம் பெருசா அடிப்பியல் ஃபேஸ்புக்ல ஒரு ஃபெயில் விட்டவங்க வந்து நான் மட்டும் வந்து இது செய்தேன். சும்மா கதைக்காத. அந்த கொட்டில பாத்து நீங்க எந்த கோட்டு? அந்த அதுல ஒரு கொட்டில இருக்கு இந்த சந்தியில. அதுல பெரிய போட்டு அடிச்சு போட்டு அந்த கேமராக்கு பின்னால. அப்ப அது எல்லாம் என்னது? அதான் நான் சொல்றேன். நீங்க பாஸ் பண்றாங்க அவங்க போய் கேட்டேன். இப்ப என்னட்ட வந்து வாயிலே கழிக்கிறேன். இப்ப நீ உங்களுக்குள்ள யார் பேனர் அடிக்கிறவங்க வந்து நிக்கிறேன். ஓஎலுக்கு அடிக்கிறாங்க, 9 அடிக்கிறாங்க, 8 அடிக்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சு போடுறாங்க. அப்ப அதுவும் பிள்ளைய தானே படிச்சு பாஸ் பண்ணிருக்கேன். அரவாசி அவங்க அடிக்க குத்தம் இல்ல, நான் அடிச்சா மட்டும் இது ஃபேஸ்புக்ல போட்டேன். ஓஎல்ண்டே தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. அரவாசி பிள்ளையில நாசமாக்குறவங்க நீங்க எல்லாம் 9 எடுத்தோட பெரிய பீத்தல் அடிக்கிற ஓஎல்ல 9 எடுத்தேன்னு சொல்றது. அரவாசி 3 ஓஎல் எடுக்கிற 9 எடுத்தபடிதான். அது தெரியுமா? அங்க ஓஎல் ஒரு 2A 3A எடுத்து வந்தா கடைசியா ஓஎல் 9 எடுத்த புழுவத்துல வந்து படிக்காது. அது நீங்க தான் சொல்றது. போட் எல்லாம் போட்டு ஓஎல் அந்த இனி உனக்கு இந்த வேலை வந்துட்டு படிக்கிறேன். என்ன வந்து கேட்கிறேன். எல்லா இடமும் தான் நடக்குது. பெருமைக்கு நாங்க எங்க பெருமைக்கு போறது உண்மைதான். அது என்ன பண்றதுன்னா அவங்க படிச்சு படுத்தவங்க தான் என்றால் நாங்க ஒரு பெருமை தான். இதை பார்த்து அடுத்த முறை எங்கள்கிட்ட வருவாங்க. இப்ப நீ பாத்துட்டு இப்ப விதண்டா வரதுக்கு வந்த நீ அதே மாதிரி எத்தனை பேர் பாத்துட்டு படிக்க வருவாங்க. உனக்கு வீட்டை வேலை வெட்டியில அது நீ வேலைக்கு போய் தொடங்கிட்டியே. நான் இப்ப எந்த லீவ்ல நிக்கிறேன். என்ன திங்கக்கிழமைக்கு என்ன லீவ்? உனக்கு நான் என்ஜினியர், எனக்கு அடிக்கிற லீவ் வரும். நல்ல இன்ஜினியர் என்னதான் கலர் கொட்டிக்க தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா இந்த வெட்டி வந்தா காட்டாங்க மற்ற படிக்கலும் பாவம். அப்ப அவங்களுக்கே தட்டி கொடுத்து ஊக்கத்தை கொடுங்க. சரி அடுத்த முறை எடு நல்ல ரிசல்ட். நீங்க எடுத்தோடனே என்ன பேசுறீங்க? எனக்கு அந்த சிந்த படி எடுத்தாலும் இந்த சித்தா பேரடா எடுத்தோடனே நீ சரி வர மாட்டா அது இதெல்லாம் டிமோட்டிவேஷன்ல பேசுறீங்களா? பேசாம பேசினா போல படிக்க போறானே. படியாரு தட்டி கொடுத்து என்னத்த பேசினா படிக்க மாட்டாங்களா? நீங்க வடிவா தட்டி கொடுத்து எனக்கு முக்கியம். இப்ப எங்க விளம்பரம் தெரியும், நாங்க உழைக்கணும். சரி, அப்ப எங்க விளம்பரம் அப்போ இந்த டிவி சேனல்ல கொடுக்கணும் உங்களை விளம்பரத்தை எடுக்க வந்தாங்கன்னா நான் கொடுப்பேன். அவன் சொன்னான்டா இப்ப இவர்கிட்ட தான் படிச்சேன் வாத்தியார் வரான்டா அவனும் பேர் வந்தானே வந்தானுங்க. இப்ப எங்களை விளம்பரம் தான் முக்கியம். தெரியும் இப்ப எந்த கொட்டில்காரன் விளம்பரம் இல்லாம செய்யறான்னு சொல்லு. அப்ப எல்லாரும் இப்ப ஸ்கூல்காரன் என்ன கொட்டில்காரன் எல்லாரும் விளம்பரத்தை தான் செய்யறான். அப்ப
எல்லாரும் அடிச்சு ஒட்டுவாங்க முன்னுக்கு அடிச்சு ஒட்டுவாங்க அவன் ஃபெயில் விட்டு அடிச்சு விட்டுருவான் ஒருத்தரும் அடிச்சு விட்ட மாட்டானே ஃபெயில் விட்டு இது இப்போ ஸ்கூல்ல வந்து 100 பேர் படிக்கணும் 100 பேர் பேரும் போட்டு ரிசர்ச் போடணுமோ அது சரி பாஸ் போட்டு தான் போடுவீங்க 2 ஃபெயில் பண்ணி தான் போடுவீங்க பண்ண அப்புறம் அங்கே 7க்கு வருவாங்களா அவங்க ஓஎல் ரிசர்ச்சா போட 7க்கு வருவாங்களோ வர மாட்டாங்க தானே அதுதான் எல்லாரும் பண்றது சித்தப்பா நான் இந்த அனுபவத்தை சொல்றேன் நீங்க அப்புறம் முதலாவது புள்ள இந்த ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணா இது 9 எடுத்தா எல்லாம் பெரிய பந்தா காட்டுறியல் அது லைஃப் இல்ல நீ இப்ப கதைக்கிற நீங்க எல்லாம் ஸ்காலர்ஷிப் எடுக்க என்ன நடந்தது ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணா கேக்குகள் கொடுத்து கொண்டு திரிஞ்சியல் படிப்பிச்ச சார் நான் சித்த தான் கொடுத்தேன் நான் கேக் கொடுத்தேன் கொண்டு திரிஞ்சனே இல்ல சிக்கன் பாக்கெட் பிச்சு போட்டு கொண்டு நீட்டி கொண்டு திரிஞ்சனே அது நான் அம்மா அப்பா தான் தந்தது எனக்கு அந்த அப்பேக்கு அம்மா அப்பா கேட்டு நீ அப்பேக்கு எனக்கு மண்டைக்கு புத்தி இல்ல சித்தப்பா நீங்க என்னவும் செய்யுங்க தயவு செய்து 9 எடுத்த ஆக்களுக்கெல்லாம் பீத்தி பெரிய தலைக்கணத்தை எடுத்து நீங்களே வைக்காங்க தெரியல பேரத்தை அது கடைசியா லெவல எனக்கு படிக்க தெரியும் தானே படிக்காம தெரியும் எந்த வாத்திட்டு ஏறி இறங்கினாலும் அது ஓல் எஃப் தான் சரி அது நான் ஏஎலுக்கு 3A சரி செஞ்ச நான் ஓஎலுக்கு 3A பாருங்க ஏஎல் என்ன ரிசல்ட் நல்ல ரிசல்ட் எடுத்து நல்ல வேலையில இருக்கிறேன் என்னது ஓயிலுக்கு 3A எடுத்தேன் நான் 3A 4B 2C வந்தது எனக்கு நான் எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தேன் நான் அதான் சொல்றேன் சும்மா சரி ஃபெயில் விட்டபடியில தட்டி கொடுங்க சரிடா இந்த முறை விட்டுட்டேன் சரி அடுத்த முறை கொஞ்சம் பார்த்துடண்டு சரி அது தட்டி கொடுக்க எல்லாத்தையும் ஃபெயில் விட்டபடியில ஃபேஸ்புக்ல போட்டு நார் அடிங்க அது வேந்தவங்களுக்கு இப்பத்திய படியில் அங்கே இதோட திணிப்பாங்க அடிச்சு போடுவாங்க அவங்ககிட்ட கதைக்கவும் மேல அது வெயில் விட்ட வடியில தட்டி கொடுக்குறவங்க அவங்கள போட்டு வெளுத்தாலும் அவங்க படிக்க பத்தாத்துக்கு இந்த டாக்டிக்லயே போடுறீங்க ரீல்ஸ் மாதிரி இந்த இப்படி வீடியோ வச்சுட்டு இந்த ஒரிஜினல் ரியாக்ஷன் வீடியோ பார்த்துட்டு என்ன பிள்ளையில படிப்பிச்சு வளர்த்து வச்சிருக்கிறீங்க என்ன தெரியல ரிசல்ட் வந்தோடனே பார்த்து சிரிக்கிறது அவங்களுக்கு எடுத்ததே போறானப்பா அவங்களுக்கு நான் அது சொல்லி கொடுக்கிறேன் என்னது நான் படிக்கிறது தான் சொல்லி கொடுத்தேன் படிப்புக்கு மாதிரி நீ ஒழுக்கத்தம் தான் சொல்லி கொடு சித்தப்பா நான் அப்படி ஒரு பாடம் எடுக்கிறேன் ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் படிப்புக்கு தான் பாடம் எடுக்கிறேன் நான் எனக்கு நானே பொறுப்பாங்க முதல் ஃபெயில் பண்ண பட உன்னோட 25 பேர் படிக்கிறாண்டா நீ பெரிய டீச்சர் ரெண்டு பந்தா காட்டுற 25 பேரே பாஸ் பண்ண போய் உன்னோட உனக்கு வந்து அவங்க தங்கட வாட்ல இப்போ இந்த வேலை வெடிக்கு நீ போயில சரியோ வந்து என்ன காய்ச்சி வந்து ரெண்டாவதாம் சரியோ நான் பேனர்ல அடிக்க கொடுக்கணும் என்ன பேனர் ஃபெயில் அடிச்சா அப்ப ஃபெயில் விட்டாங்க நெஞ்ச தடி ஃபெயில் விட்டாங்க அடிக்கிறேன் கீழ உண்டா பேர போறேன் இல்ல காய்ச்சி வந்தா பூட்டா எடுத்து மாத்தி போறாங்க படிக்கிறவன் அங்க இருந்தாலும் படிப்பான் உங்களோட ஊக்கத்துல 5-10 வீதத்துல போடாம வீட்டை விட்டு போடா நான் சொன்னா விளாங்க ஆவுண்டா பூமரண்டு சித்தாப்பா அடுத்த முறை எத்தனை போஸ்ட் போடுவீங்களா இப்ப எத்தனை பிள்ளைகள் இப்ப படிக்கிறாங்க அடுத்த முறை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போறேன் நான் போடாம சரியா வாரேண்ணா கொன்னரம் பெத்து வச்சுக்கிறாரு ஒரு தண்டத்துக்கு சனியன் இந்த ஆளோட சர்வர் சும்மா ஒழுங்கா படிப்பிக்கிறேன் மிச்சாக்களை வெயில் விட பண்றது அப்புறம் பாஸ் பண்ண 3 நாளைக்கு படிக்கணும் 25 பேர் அதுக்கு 3 பேர் பாஸ் பண்ணினா அது பெரிய பந்தா மாதிரி மிச்சாக்கள் அக்கறை இல்லை மிச்சம் 21-22 பேரை சும்மா ஃபெயில் விட்டுட்டு ரோட்ல நிக்கிறாங்க.